ஏற்கனவே கர்த்தர் நம்மோடு பேசினார். முதல் நாளிலே நாம் தியானித்த வார்த்தை, இஸ்ரவேல் என்னும் கணிகையை நாம் மறுபடியும் கட்டுவிப்பேன் சொல்லி ஆண்டு பேசினார். நம்முடைய வீட்டை குறித்து ஆண்டு பேசினார். ரெண்டாவது நாள் நம்முடைய வருஷத்தில் விளைச்சல்களை நான் மறுபடியும் நான் திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் நேற்று தியானித்தோம். இன்றைக்கு கூட அதை அந்த சாராம்சத்தோடு கூட ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். நான் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த கூட்டங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஏறக்குறைய ராக்காலத்தில் தான் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். பாஸ்டர் சொன்ன அந்த இரவுல இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். செய்தியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் தேவசத்தை காத்திருந்தேன். ஒரே கூட நம்ம பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துகிற நல்லா இருக்குமே, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான செய்திகள் நம்ம போயிருக்கலாம்னு சொல்லி நான் அதுக்காக அன்றைக்கு பார்க்க சொன்ன இரவுல இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருந்தேன். பல நேரங்களில் ஜெபித்தேன். ஒரே நாளில் இந்த செய்திகளை நான் ஒரே நாளில் உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணதில்லை. இந்த ஒரு வாரமாக அது 2 வாரமாக ராக்காலத்தில் ஜெபிக்கும் போது வரக்கூடிய தாட்ஸு, வரக்கூடிய காரியங்களை அவ்வப்போது என்னுடைய டைரியில் நான் எழுதிட்டே இருப்பேன். ஒரு நாள் வெளியே எங்கேயாவது வண்டியில் போனாலும் கூட திடீர்னு ஒரு தாட்ஸ் வந்தால் உடனே அந்த ஃபோனில் இருக்கக்கூடியதானே அந்த நோட்டில் எழுதிடுவேன். நான் மாணவர்கள் சொல்லிட்டு அப்பயே அதை எழுதி வச்சிருவேன். அப்பயே டைப் பண்ணி வச்சிருவேன். திரும்ப நான் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த காரியங்கள்லாம் நான் அதை சேர்த்து எழுதுவேன். அதனால தான் இந்த 3 நாட்களும் ஒரே தலைப்பின் கீழே நம்ம கொண்டு வர முடியாது நான் பிரயாசப்பட்டேன். முதலாவது நாள் கர்த்தரோடு பேசினார், நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். 2வது நாள் மறுபடியும் விளைச்சலை, பட்சித்த வருஷத்தினுடைய விளைச்சல்களை நான் உனக்கு திரும்ப தருவேன். இந்த நாளில் கூட கர்த்தரோடு பேச விரும்புகிறார். ஆதியாகம புத்தகம் 40ஆம் அதிகாரம். நம்ம எல்லோருக்கும் வேதங்கள் நமக்கு தெரியும். ஆனாலும் மறுபடியும் நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேதத்தை அதிகமாக தெரிஞ்சிருக்கிறாங்க நம்ம பாஸ்டர்மா. ஏன்னா எனக்கு அவங்க ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். வேதத்தை நுணுக்கமாக படிப்பாங்க. கொஞ்சம் இதனால எனக்கு கேட்பாங்க. அந்த நாட்கள் நான் பார்த்துருக்கிறேன். நல்ல வேதத்தை கற்றுக்கொண்டுவா. நம்ம திருச்சபையில் எல்லாரும் வேக வேகமாக பைபிளை திருப்பீங்க, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆகியனாலே கர்த்தர் நம்ம பேசுகிற வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கவனித்து பேசணும். 40ஆம் அதிகாரம் 12-13 நாம் வாசி கேட்போம். போதும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே அவர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. உன் தலையை தேவன் உயர்த்த போகிறார். இந்த பானபத்திர காரணம் சுயமாகி கொடுத்து நம்ம வேதம் சொல்லுகிறது. நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. எல்லாவற்றையும் இந்த நேரத்துக்குள்ள நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், இந்த பானபாத்திரக்காருடைய தலைவர் இவன் தான். எல்லா இதுக்கும் இவன் தான் இன்சார்ஜ். இந்த மனிதர்களை யாரோ ஒருவர் ராஜாவுக்கு விஷம் வச்சுட்டாங்க. இப்ப ராஜாவுக்கு தெரிந்தபடினால யாரும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப ராஜான்னா பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவரு. நம்மள மாதிரி தான் கோர்ட்டுக்கு வா போன எழுத மாட்டாங்க. ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேரும் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, சிறைச்சாலை போட்டாங்க. அங்க சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு இருக்கிறார். அப்ப ஒரு நாள் யோசேப்பு பார்க்கறவருடைய முகம்லாம் துக்கமா இருக்குது. ஏன் உங்க முகம் துக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசேப்பு கேட்கிறார் 8ஆம் வசனத்துல. அப்ப அந்த சம்பவத்தை சொல்றாங்க. அப்பொழுது இந்த பானபத்திரக்காரன் பார்த்து சொன்ன ஒரு காரியம் பாருங்க. 9, 10, 11 மாசம் பத்தின சொல்றாரு, பார்வோனுடைய பாத்திரம் உன் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தினுடைய பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் தான், உன் தலையை மறுபடியும் உயர்த்த போகிறார். இத கர்த்தர் பார்வோனுக்கு சொல்லுது, அந்த மனுஷனுக்கு சொல்ல மாத்திரம், பானபாத்திரக்கார மாத்திரம் அல்ல, யோசேப்புக்கும் தேவன் பேசுகிறார். சொப்பனங்களும் தரிசனங்களும் ஒரு நாளும் மாறவே மாறாது. அல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அவர் சொல்கிறார், உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்த போகிறார். தலைவன் என்ற அந்தஸ்தை விட்டு அவன் கீழே வந்துட்டான். சிறையிருப்புக்குள்ள இருக்கிறான். அடிமைத்தனமா மாறிட்டான். வாழ்க்கை சிறையிருப்பு. பொய்யான குற்றச்சாட்டு, வாழ்க்கையில பொய்யாய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலைகள் இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், உன் தலையை மறுபடியும் உயர்த்த போகிறார். நீ எந்த ஸ்தானத்திலிருந்து நீ இறங்கி வந்திருக்கிறியோ அந்த ஸ்தானத்துக்கு நான் உன்னை மறுபடியும் உன்னை கொண்டு போக போகிறேன். அதுக்கு என்ன அடையாளம்னா, உன் தலையை நான் உயர்த்துவதுதான். அல்லேலூயா. உன் தலையை நான் உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்துல நான் கொண்டு வர போகிறேன். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவியை குறித்து நீதிமொழிகள் 27:8 சொல்கிறது. ஒருவேளை நமக்கு இன்றைக்கு ஸ்தானத்தை விட்டு ஏதோ ஒரு இடத்தை விட்டு விலைகள் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற காரியம், உன்னை மறுபடியும் உன் நிலையில கர்த்தர் நிறுத்த போகிறான். வலுவாதபடி காக்கிற தேவன்,
தம்முடைய மகிமுள்ள சன்னிதானத்திலே மாசத்தமாய் நிறுத்துகிற தேவன் நம்மை மறுபடியும் நம்மை நிறுத்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எரேமியா 30ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 18, 19, 20 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். வாசி கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம். ஆண்டவர் இரக்கம் செய்து மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை இன்னைக்கு சிதைந்து போய் வந்திருக்கலாம். இந்த 28ஆம் வருஷம் முடிக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை மறுபடியும் பழைய நிலைக்கு நான் உன்னை கொண்டு வர போகிறேன். அல்லேலூயா. கழுகு தன்னுடைய எல்லா பலத்தையும் இழந்து, வயதான பொழுது பலத்தெல்லாம் இழந்து, தன்னுடைய நகங்களை கொண்டே தனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் ரெக்கைகளை எடுத்துட்டு கண் பார்வையெல்லாம் மங்கி போய் அடுத்த ஒரு சின்ன பறவை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு கண்மலைகளை நின்று கொண்டே இருக்குமா. அந்த கண்மலைகள் நின்று கொண்டிருந்த அந்த கழுகு கொஞ்சமாக சூரியனுடைய கதிர்கள் பட 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 அது மறுபடியும் பலனடைந்து கழுகுகளை தன் சட்டைகளை அடித்து உயர எழும்புகிறது போல கர்த்தர் இந்த வருஷத்துல நம்ம திரும்ப உயர பறக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க மறுபடியும் பறக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம மறுபடியும் நம்ம பறக்க போகிறோம். ஒருவேளை நீங்க பலவீனப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் நம்மை மறுபடியும் பலப்படுத்துகிற தேவன். திரும்ப நம்மை கட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நிச்சயமா அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தகப்பனோடு இருந்த ஒரு மனுஷன் நல்ல செழிப்பா இருந்தான். தன் தகப்பனை விட்டு தூரமாய் கடந்து போனான். வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனை விட்டு அவன் தூரமாய் கடந்து போன பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாத்தையும் இழந்துட்டான். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு அந்த பன்றியினுடைய தவிட்டினாலே தன்னுடைய வயிற்று நடக்கும்படியாக அந்த சூழ்நிலைகளை கொண்டு வந்துட்டான். அப்ப அவன் புத்தி திறந்து யோசிக்கிறான். தன் தகப்பனுக்கு போவதற்காக யோசிக்கிற ஒரு காரியம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல, நான் மகன் என்கிறதான அந்தஸ்தனை இழந்து போயிட்டேன். மகன் என்கிறதான அந்தஸ்தனை இழந்து போயிட்டேன். ஒருவேளை நான் கூலிக்காரனுக்கு ஈக்குவலா நான் மாற விரும்புகிறேன். நான் சொல்றேன் பாருங்க, கூலிக்காரனுக்காக 19 வாசிக்குமா? அவன் தன் மனதில் நினைச்சு வச்சிருக்கிறான், நான் என்னுடைய பாவங்கள் என்ன கூலிக்காரனா மாத்திருச்சு, நீ கூலிக்காரனாவது நான் மாறிலாம் நினைக்கிறான். ஆனா அவன் வரும்பொழுது வேதம் சொல்கிறது, அந்த தகப்பன் அவனை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அந்த குமாரனுடைய ஸ்தானத்தை கொடுத்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களையும் மோதிரத்தையும் பாதரட்சையும் கொடுத்து தகப்பன் அந்த அன்பினாலே மறுபடியும் அவன் சேர்த்துக் கொள்வது போல ஆண்டவனை மறுபடியும் சேர்த்துக் கொள்ள போகிறான். அல்லேலூயா. தேவனை மறுபடியும் அவனை பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொண்டு அவரோடு நாம் ஐக்கியப்படும்படியாக தேவனோட நாட்டில் அவர் செய்கிற வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமா அவர் செய்ய போகிறார். நம்முடைய ஸ்தானத்தோடு இழந்திருக்கலாம். துவக்க காலத்தில் நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், வேதவாசி எப்படி இருந்திருக்கும், நம்முடைய ஓட்டம் எப்படி இருந்திருக்கும். ஆவியில் ஆரம்பித்த நம்முடைய ஓட்டம் இன்னைக்கு மாம்சத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகாபின் ரதத்தை தாண்டி ஓடின நம்முடைய ஓட்டம் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற மனுஷன் கூட ஓட முடியல. எரேமியா அழகா சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, நீ காலாட்களோடு ஓடும்போது நீ இழைத்து போவாயானால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? நம்முடைய ஓட்டம் எதற்கு அழைக்கப்படுதுன்னா குதிரைகளுக்கு ஒப்பாக ஓடும்படியாக தான் உங்களை இணைக்க அழைச்சிருக்கிறார். மனிதர்களோடு ஓடும்படியாக ஓட்டத்திற்காக நாம் அழைக்கப்படல. நம்மளுடைய அழைப்பு குதிரைகளோடு ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் மனுஷனை நம்ம ஓவர் ட்ராக் பண்ணி ஓடிடும். மனுஷன் நம்மளை ஓவர் ட்ராக் பண்ணி ஓடிட்டு இருக்கான். உண்மைதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இப்படியே இருக்க போதில்ல, நான் உன்னை மறுபடியும் பலப்படுத்த போகிறேன். நீ மறுபடியும் எழுதி பறக்க போகிறேன். உயர பறக்கிற ஒரு அனுபவத்தை நான் திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரத்துல ஒரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஆவியரை கொண்டு போய் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் கர்த்தர் கொண்டு போகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகள் சிதறுண்டு கிடக்கிறது. கர்த்தர் சொல்றாரு எசேக்கியேலை பார்த்து, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து இந்த எலும்புகளோடு பேசு அப்படின்னு சொல்றாரு. அவர் போய் அந்த காற்று கட்டளை எடுக்கிற வாசி கேட்போம் 37ஆம் அதிகாரத்துல
37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரத்துல கர்த்தர் உரைத்த அந்த வார்த்தையின்படியாகவே அந்த மனுஷன் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொன்ன பொழுது எலும்புகள் தன் எலும்புகளோடு இணைந்து கொண்டு ஒரு பெரிய சேனையா மாறும்போது ஆண்டவருக்கு கீழே எழுதார், யார் இவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யார் இவர்கள்? காலொன்றியா நிற்கிறாங்க, உண்மைதான். இந்த கூட்டம் யாரு? இந்த எலும்புகள் யாரு என்று சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்பொழுது அவர் 11ல, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், எனக்காக ஒரு நாள் ஓடின ஜனம் இப்ப உலர்ந்து போயிட்டாங்க, அறுவண்டு போயிட்டாங்க, சிதறண்டு கிடக்குறாங்க, அவங்களோட நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் எலும்புகளை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை வெறும் எலும்புகள் மாத்திரம் இல்ல, கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். அல்லேலூயா. உலர்ந்து போயிட்டு முறிந்த ஆவி எலும்புகளை உலர்ந்து போக வைக்கும் என்று சொல்லி நீதிமொழிகளை வாசிக்கப்படும். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை கொடுக்குமா? முறிந்து போன ஆவி, மனோ துக்கத்தினால மனதில் ஏற்படுகிற துக்கங்கள் நம்முடைய ஆவியை முறிந்து போக போனோம். முறிந்து போன ஆவி நம்முடைய எலும்புகள் உலர்ந்து போயிடும். இவனுக்கு நம்பிக்கை எல்லாம் அறுத்து போயிட்டாங்க. அவன் சொல்றாங்க, வாசிப்போம் 11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுபட்டு போகிறோம். நம்பிக்கையே இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு. செத்த பிரேதமாயிடும். பிரேத குழியில் வைக்கப்பட்டது போல அவருடைய வாழ்க்கை பிரேத குழியில் இருந்தது போல முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள். இப்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், சிறையிருப்புகள் நிமித்தமாக அவருடைய விசுவாசம் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு, நம்பிக்கை எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. அவங்க சொல்றாங்க, எங்க வாழ்க்கை பிரேத குழி மாதிரி சொல்றாங்க. கர்த்தருடைய பாட்டு சொல்றாரு 12ஆம் வசனத்தில், ஆகியால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை உயிர்ப்பிக்கவராக இருக்கிறார். நம்ம இந்த நாளை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். நம்ம எழுதி நிற்க போகிறோம், காலில் நிற்க போகிறோம். நம்பிக்கை இழந்து போகலாம், தளர்ந்து போகலாம், விசுவாசம் குறைஞ்சிருச்சு, உண்மைதான். ஆனா தேவன் அப்படி விட்டு போவதில்லை, திரும்ப வந்து அந்த ஜனத்தோடு கர்த்தர் பேசுகிறார். அந்த வார்த்தை, அதனால நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல, இது உள்ள ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தையில ஆவி உண்டு, ஜீவன் உண்டு. அது மறந்துடாதீங்க. நம்ம சாதாரணமா இருக்கிற வார்த்தை இல்லை, அதை நீங்க வாசிக்கும் போதே ஆவியோடும் ஜீவனோடு வாசிங்க. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் கடமை, ஒரு 2 அதிகாரம் படிச்சிருக்கோம் சொல்லிட்டு கடமைக்காக படிக்காதீங்க. இதுல ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு, ஆவி உண்டு. அந்த வார்த்தையில் ஒரு நாள் வீணாகி போகவே போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு நபரை குறித்து தியானித்து, ஆண்டவர் ஏன் அந்த மனிதர்களை தேவன் திரும்ப அவர்களுக்கு மறுபடியும் அந்த ஸ்தானத்தை கற்றுக் கொடுத்தார், ஏன் அந்த ஸ்தானத்தை அவர் கொடுத்தார், அதை நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியும் அவர் நிலையில ஏன் நிறுத்தினார், எதற்காக தேவன் இதை செய்தார். ஆண்டவர் அந்த எலும்புகள்லாம் உலர்ந்து போயிடுச்சு, சரி விடுங்க, 10 நாள் இருந்தாங்க, இப்போ உலர்ந்து போயிட்டாங்க, சரி வேற ஆளா பார்த்துக்கலாம். நம்ம கம்பெனியில் என்ன செய்வாங்க, நேரங்கள்ல 10 நாள் இருந்தாங்க, அப்புறம் ஒன்றும் வயசாயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணிடலாம், அனுப்பிடலாம். நிறைய தெரியல. நீங்க பார்த்து அந்த நாட்டில் இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்லாம் இல்லை, எல்லாம் கையில் எழுதுவாங்க. இப்போ நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னு அவங்க ஒவ்வொரு எழுத்தா JBS பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள்லாம் தெரியாது, அவங்களுக்கு வயசானவங்க, வயசாயிடுச்சு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே நினைக்கும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. ஜனத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உயிர்ப்பிக்க போகிறார். உயிர்த்திருந்த வல்லமையோடு கூட நாம் இன்றைக்கு புறப்பட்டு போக போகிறோம். அல்லேலூயா. வேகமாக இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது. வேகமாக ஒரு நபரை குறித்து நம்ம தியானிப்போம். என்ன அவங்க யாத்திராங்க புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு கோத்திரத்தை குறித்து இங்கு அழகை சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஆறாம் அதிகாரத்துடைய கட்டோசி கஷ்ட 16 வருஷம் உயிரோடு இருந்தார்.
இந்த லேவியுடைய கோத்திரம் அவருடைய பிள்ளைகளை கொடுத்து சொல்றாரு. இந்த லேவி கோத்திரம் தான் ஆசாரி கோத்திரமா வராங்க. இதுல இந்த கோகாத் அப்படின்ற ஒரு 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 நபர் இருந்தாங்க. அந்த சந்ததியை குறித்து என்ன சொல்றது? இந்த கோகாத் என்பவர் யாருன்னா அவங்க விசேஷமானாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு தேவன் அவர்களை பிரித்தெடுக்கிறார். முக்கியமான பணிகளுக்கெல்லாம் தேவனை பிரித்தெடுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம திருச்சபையில கூட அநேக திருச்சபைகள்ல சில சபையினுடைய வேலைகள்லாம் எல்லாரும் செய்ய முடியாது. அதற்குனே சில பொறுப்பான ஆட்கள் இருப்பாங்க, அதற்குனே செய்து பழகினவர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த வேலைகளை செய்வாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற மாதிரியே அன்றைக்கு கூட தேவன் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் சில பணிகளை செய்வதற்கு என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் பிரிக்கிறார். என்னாகும் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகும் 4:2. நான்கு வாசிக்கு 4ஆம் வாசிக்கு அடுத்து. ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயதுள்ள 4 வாசிக்கு. ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமான ஊழியங்கள். இந்த கோகாத் புத்திரருடைய ஊழியம் மகா பரிசுத்தமானது. அந்த ஊழியம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியின் சில காரியத்தை எடுத்து கட்டி மூட்டை கட்டி வச்சா அந்த மூட்டை கட்டி வச்சதை வேற யாரும் தொட முடியாது. அவங்க மாத்திரம் தான் சுமக்க முடியும். அல்லேலூயா. 15ஆம் வசனம் சொல்கிறது, பாளையம் புறப்படும் பொழுதும் ஆரோன் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலேயே அதனுடைய சகல பணிமுட்டைகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரரை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வரக்கடவர்கள் அப்படின்னு சொல்றாரு. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோகாத்திரர் அழிந்து போகாதபடி பாருங்க. அந்த வம்சம் மிக முக்கியமான ஜனம், என் ஊழியத்துக்கு முக்கியமான பொறுப்பு. அதனால அந்த ஜனம் மாத்திரம், அந்த கோத்திரம் மாத்திரம் அழிந்து போகாம பார்த்துக்கொள்ளுங்க சொல்லி கர்த்தர் பேசுகிறார். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆரோனும் அவன் குமாரனும் வந்து அவர்களில் அவனவனை அவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் ஏற்க கடவர்கள். அவர்களோ சாகாதவர்களுக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும். ஆமென். பரிசுத்தமான வேலைகளை செய்யறோம். கொஞ்சம் கடினமா அந்த செய்தி இருந்தாலும் கவனிச்சு கொள்ளுங்க. 2ஆம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க 7:9 கோகாத்தின் புத்திரருக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை, தோள் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள். பெரிய மகா பணிங்க. நம்ம ஆலயத்துல சின்ன சின்ன பாய் போடுறது கூட நம்ம நினைக்கிறோம் உலகத்தின் பார்வைக்கு சாதாரணமா இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. விலையேற பெற்ற ஊழியம். அதெல்லாம் தேவன் கவனித்து பார்க்கிறார். இந்த பணி பரிசுத்தமான பணி, மேன்மையான பணி. தேவன் இவர்களுக்குனே கொடுத்துறார் அந்த ஊழியத்தை. இதை தவிர வேற யாரும் தொடக்கூடாது, அவங்க தான் செய்யணும். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தாங்க. என்னாகும் 16ஆம் அதிகாரம் பொழுது அந்த கோகாத்துடைய பிள்ளைக்கு பிள்ளை இருக்கிறான். என்னாகும் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். போதும் பாருங்க. இந்த கோராகு லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இஸ்ஸாரின் மகன் கோராகு. இவன் கொஞ்சம் துடுக்கான ஒரு ஆளு. கொஞ்சம் எதிர்த்து பேசுவான், கலகம் பண்ணுவான், தேவையில்லாம செய்ய பேசுவான், மோசைக்கு விரோதமாக முறுமுறுப்பான். இப்படி முறுமுறுத்து பேசி அவன் என்ன சொல்றான், எங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளலையா, நான் செய்யக்கூடாதா, ஆசாரியத்துவ ஊழியம் எனக்கு இல்லையா அப்படின்னு அவன் கேட்கிறாங்க. சில வசனத்தை வாசிப்போம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 14:7 நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இட்டு அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள். லேவி புத்திரரே, கோகாத்தை பார்த்து சொல்ற கோராகு, நீங்க ரொம்ப மிஞ்சி போறீங்க. கோராகு நோக்கி புத்திரரே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரு? வேலை என்னன்னா உங்களுக்கு சுமக்கிற வேலை தான் கொடுத்திருக்காரு. ஆனா 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசே சொல்றாரு, அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவி புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ, இப்பொழுது ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களோ. உனக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரு? பரிசுத்தமானதை நீ சுமக்கணும், வேற யாரும் சுமக்க முடியாது. ஆனா இப்ப நீங்க என்ன கேட்கறீங்க? ஆசாரியத்துவ பட்டத்தை நீங்க கேட்கறீங்க. எனக்கு அதுவும் எனக்கு வேணும். இதை சுமந்துட்டோம், அடுத்து என்ன வேணும்? ஒரு 4 பாட்டு பாடுறோம், அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஆர்டினேஷன் இல்லையா? இதுதான் அவங்களுக்குள்ள இருக்குது.
ஆசாரியத்துவ பட்டத்தை நீங்க கேட்கிறீங்க. சொல்ற ஆசாரிய பட்டத்தின் நான் சொல்ல பைபிள் இருக்கு. வாக்குவாதம் பண்ணி அவங்க பேச ஆரம்பிச்சனால தேவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. கர்த்தர் கொடுத்த ஊழியம் மேன்மையான ஊழியம், அந்த ஊழியத்தை விட்டுட்டு ஆசாரியத்துவ பட்டத்தை விரும்புறாங்க. தாங்கள் அப்படியே ஆசாரியன்னா சாதாரண விஷயம் இல்லை. அந்த வஸ்திரத்துக்கு இருக்கிற ஒரு கணவன்ல என்னதான் நீங்க ஒரு சிஎஸ்ஐ திருச்சபெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன் சிஎஸ்ஐ திருச்செல்லாம் போயிருக்கிறேன், நாட்டில் நிறைய போயிருக்கிறேன். அப்ப எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பலிபீடத்துக்கு வெளியில ஒரு போட்டுப்பாங்க, அங்கதான் பிரசங்கம். அந்த பலிபீடத்துக்கு நிறைய ஏற்ற மாட்டாங்க. இதற்காகவே நான் கஷ்டப்பட்டு பீடி முடிச்சு ஒரு ரெவரண்ட் ஆர்டிஸ்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் வாங்கிதான் எதுக்குன்னா, சில இடங்கள்ல அப்படி சொன்னாதான் நமக்கு மதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கிறத நான் சொல்றேன், அந்த கனம் நமக்கு வேணும்ல. ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல அந்த நமக்குரிய கணத்தை இழந்துடாம இருக்கு. ஒண்ணுமே அந்த ரெவரண்டோ அல்லது பைபிள் கடவுள் ஒரு அங்கீகாரம். நீங்க அப்படி முடிச்சிருக்கீங்களா, நீங்க உட்காருங்க, எங்க இல்லைங்க அப்படின்னா, ஏன்னா அந்த ஒரு கணம். இப்ப இவங்களுக்கு இந்த ஆசாரியத்துவ பட்டத்தை பார்த்தோன்னா, அந்த ஆசாரியர்கள் அப்படி வந்து அப்படி போய் அப்படி போறதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த மனுஷன் இதுக்குள்ளதான் இருக்கிறாரு, நான் இதுக்குள்ளதான் இருக்கிறேன், என்ன இது அப்படின்ட்டு அந்த கோராகின் புத்திரத்துக்கு எழுப்பி வாக்குவாதம் பண்ணனால தேவன் பூமியை பிளந்து கோராகின் புத்திரத்தை மொத்தத்தையும் கத்தனை பண்ணாரு, மூழ்கடிச்சு. எனக்கு தெரியும் ஏறக்குறைய சில தலைமுறைகளாக அந்த ஊழியத்தை அவங்க இழந்து போயிட்டாங்க. சில தலைமுறைகளாக ஏறக்குறைய 8 தலைமுறைகள் வச்சு 8, ஒரு தலைமுறை என்பது 40 சொல்றாங்க, 70 சொல்றாங்க. 8 பிள்ளைகள் வர வரைக்கும் அப்படியே போயிடுச்சு, ஊழியமே போயிடுச்சு. அவங்க அப்படி அவங்க துரத்தப்பட்டவர்களாக அவங்க எப்ராஹிம் மலை தேசத்துல போய் தங்கி இருக்கிறாங்க. லேவியர் என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் எப்ராஹிம் மலை தேசத்துல தங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து சந்ததி வந்துட்டு ஒன்று சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல இந்த எல்கானா பார்த்தீங்களா, இந்த எல்கானாவுடைய சந்ததி நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே லேவி கோத்திரத்துல வரும். வாசிப்போம், அந்த வசனத்தை வாசன முடியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை 1 வாசிக்கிறீங்களா? எப்ராயிம் மலைதேசத்தில் இருக்கிற சோபிம் எனப்பட்ட ராமாதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமியன் ஆகிய இப்ப நீங்க இப்படி வாசிச்சீங்களா, எப்படி இங்க எப்படி எழுதிருக்காருன்னா, தாத்தாவை எழுதிருக்காரு. எல்கானா ஆரம்பிச்சு எல்கானா பையனை அப்பாவை ஆரம்பிக்காம தாத்தாவை கொண்டு வந்துட்டார். சில மொழிபெயர்ப்புல பலர் எழுதிருக்கிறாங்க. நீங்க 1 புத்தகம் அங்கு இந்த சம்பவத்தை நீங்க வாசித்தா தெரியும். 33 இருந்து 38 வரைக்கும் இங்க வாசிக்கிறதா வீட்டில் வாசிக்கிறாங்க. இங்க எப்படி போட்டுருந்தா 34 வாசிப்போமா? எல்கானா குமாரன், இவன் எரேமியாவின் குமாரன், இவன் எலியேலின் குமாரன், இவன் தோவாசின் குமாரன், இவன் சூப்பின் குமாரன் அப்படின்னு பதவியேற்று வரும்பொழுது 37 சொல்கிறது, இவன் தாதாகின் குமாரன், இவன் ஆசிரியின் குமாரன், இவன் எப்பியாசிப்பின் குமாரன், இவன் கோராகின் குமாரன், இவன் இஸ்ராரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். சில வருஷங்களாக பிள்ளைகள் பிறந்து அந்த ஊழியத்தை இழந்து போன ஒரு கூட்டம் திரும்ப அண்ணா தேவனை ஆலயத்துல வந்து அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா இந்த பிள்ளை நான் உமக்கே கொடுத்துறேன்னு சொல்லி அந்த அழுகையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மறுபடியுமாக அந்த ஸ்தானத்துல கர்த்தரை கொடுத்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மறுபடியும் அந்த ஊழிய அழைப்பை கர்த்தர் கொடுத்தார். அதான் கோராகினுடைய சங்கீதம் எழுதப்பட்டது. சில சங்கீதங்கள்லாம் கோராகின் புத்தகங்கள் அப்படி எழுதப்பட்டிருக்கு. அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, ஊழியம் போயிடுச்சு, சபிக்கப்பட்டு அவங்க தான் பூமி பிளந்து இறந்துட்டாங்களே. ஆனா தேவனோட கைவிடல. ஏன்னா தேவனோட மறுபடியும் நினைவு கூர்ந்து அந்த சந்ததிக்கு திரும்பவும் அந்த ஊழியத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாசிப்பு சில சங்கீத வாசிப்ப வேகமாக சங்கீதம் 84 பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, கோராகின் புத்திரர்கள் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கிட்ட சங்கீதம். அவங்க எப்படி பார்க்கறாங்க சொன்னா 3ஆம் வசனத்துல என் ராஜாவும் அடுத்து வாசிங்க. இப்ப சொல்றாங்க உங்களுடைய வீட்டில் பாக்கியமாக வாசமா இருக்கிற பாக்கியவான்கள். தேவன் திரும்ப அழுகையின் பள்ளத்தாக்க நடந்து ஒரு நாள் அண்ணாளின் ஜெபம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு பல வருஷமா குழந்தையே இல்லை. இப்ப நம்ம இப்ப இருக்கிற அண்ணா வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷமா குழந்தை இல்லை.
நீங்க ஆண்டு வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா உமக்கே கொடுத்துருன்னு சொல்லி யாராவது ஜெபம் பண்ணுமா? யாரும் பண்ண மாட்டோம். அப்படி ஜெப குறிப்பே நம்ம வராது, வாயிலிருந்து வராது. ஏன் அவங்க சொல்றாங்கன்னா, இந்த இழந்து போனதான அழைப்பை திரும்ப மீட்டு எடுக்கணும்னு சொன்ன ஆண்டவரே நீங்க ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா அதை உமக்கே கொடுத்துறேன். திரும்ப அந்த விழுந்து போனதான அந்த காரியத்தை மறுபடியும் தேவன் கட்டி எழுப்புன்னு சொல்லி அன்னாளின் ஜெபம் தேவன் திரும்பமாக சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்க தலையை மறுபடியும் உயர்த்த போகிறார். மறுபடியும் உங்க நிலையிலே கர்த்தர் நிறுத்த போகிறார். உங்க தலை உயர்த்தப்பட போகிறது. அதான் தேவன் செய்ய போற காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. திரும்ப கர்த்தர் பலப்படுத்துவார், உயிர்ப்பிக்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த ஜனத்தை மறுபடியுமாக தேவன் திரும்ப உயிர்ப்பிக்கிறார்? மிக முக்கியமான காரியம். ஒரு கால்வனத்தை முடிச்சார். ஏன் நம்முடைய ஜனம் உலர்ந்து போயிடுச்சு? அவனை தூக்கி எரிஞ்சிடலாம். ஏன் தேவன் அவனை தூக்கி எறியாம மறுபடியும் வந்து பேசுறாரு? இன்னைக்கு அருமையா ஒரு சகோதரர் பாட்டை நான் கவனிச்சேன். ரொம்ப அருமையா நான் பேசுறதுக்கு தான் அந்த பாடல் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேவன் திரும்ப அந்த இணைப்பை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. திரும்ப இணைப்பை விரும்புகிறார். ஏன் தேவன் வந்து தம்முடைய ஜனத்தை மறுபடியுமாக நிலைநிறுத்த விரும்புகிறார்னா தேவனுடைய குணாதிசயமா இருக்கான். எபிரேயர் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க 6ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்படுகிறது. எபிரேயர் புத்தகத்துல தேவன் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? தேவன் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. கோராகின் புத்திரர்கள் தவறு பண்ணிட்டாங்க, உண்மைதான். ஆனா அந்த கோகாத்தின் சந்ததியில் வந்தவங்க எத்தனையோ பேர் தெய்வ சமூகத்திலே அந்த அப்பங்களை சுமந்தாங்க, முட்டையை சுமந்தாங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்தாரு. கோராக கீழ்ப்படியில உண்மைதான், அதற்கு ஒரு பெரிய இழப்பு உண்மைதான். ஆனா கர்த்தர் அன்னாரின் ஜெபத்தையும் பார்க்கிறாரு. அதற்கு முன்பதாக கோகாத்துக்கு செய்த ஊழியத்தை கர்த்தர் பார்த்து அதை நினைவு மறவாத தேவன் அல்லேலூயா தம்முடைய ஜனத்தை மறுபடியும் கைப்பிடித்து தூக்கி நிறுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மறுபடியும் கைப்பிடித்து தூக்கி நிறுத்த போகிறார். அல்லேலூயா. கண்மலையிலே மறுபடியும் நிறுத்தப்பட போகிறீங்க. கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்றாரு பாருங்க, உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தமான ஊழியம் செய்தனால் செய்து வருகிறதாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறக்கிறதுக்கு ஒரு அநீதி உள்ளவர் அல்லவே, அநீதி உள்ள தேவன் இல்லைங்க. நீங்க ஆண்டவருக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதை அவர் சொன்னால மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமா செய்கிற தேவன். நம்ம இந்த தமிழ்நாட்டில் இப்போ 2024 தேர்தல் பயங்கர மும்முரமாக இருக்கு. நான் பொதுவாகவே நான் நவம்பர் மாதங்கள் டிசம்பர் மாதங்கள்லாம் ஜெபிப்பேன். அப்போ இந்த தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக தேர்தலுக்காக நான் ஜெபிச்சுட்டே வந்தேன். நான் ஜெபிச்சுட்டே தான் ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டே தான் வந்தேன். நேரம் கிடைக்கும் போது சபைகளில் எங்கெல்லாம் ஜெப கூட்டமாக ஜெபிச்சுட்டே இருந்தோம். டிசம்பர் 22ஆம் தேதி அதிகாலையில் எனக்கு தரிசனத்தை காண்பித்து சொன்னாங்க. இப்போ ஆளுகிற அரசாங்கம் என்ன செய்யறதுன்னா, அவங்க 1000 ரூபா கொடுத்தா 2000 ரூபாய் தெரியாது. இந்த அரசாங்கம் என் ஜனத்திற்கும் என்னுடைய ஊழியத்திற்கும் ஆதரவா இருக்கு அப்படின்னாலே இந்த அரசாங்கத்தை மறுபடியும் தட்டு தடுமாறி தன் நிலையிலே நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். அல்லேலூயா. அப்ப யோசித்தேன், தேவனுக்கு சின்ன ஒரு காரியத்தை செய்தா ஆண்டவரை மறந்து விடுவதே. நேற்று நான் பார்த்தேன், அரசாங்கம் கொண்டு வந்ததான ஒரு இதை என்ஜிஓவை இன்னைக்கு பிளாக் பண்ணிட்டாங்க கோர்ட்ல. அவங்க என்ன பண்றாங்க, தெருவா நீங்க ஆலயத்தை கட்டுவீங்களா, நாங்க அனுமதிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் அதை என்ஜிஓ அதை ஃபாலோ இது பண்ணாங்க, ஜியோ பாஸ் பண்ணாங்க. அது இப்ப பிளாக்ல இருக்கு. ஆனாலும் தேவன் நம்முடைய ஊழியத்துக்கு நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை செய்தால் தேவன் அந்த ஜனத்தை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அது கடினமா தான் இருக்கும். ஆனாலும் தேவன் ஒருவரே இதை செய்து முடிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் எதை மறக்க மாட்டார். வேகமான ஒரு கால்மணி முடிக்க போறோம். ஏன் தேவன் தன்னுடைய ஜனம் கர்த்தரை விட்டு விலகி போயிடுச்சு, விலகி தூரமா போனாலும் ஏன் மறுபடியும் கர்த்தரை இறங்கி வராரு? ஆபிரகாமுக்கு 99 வயதாயிடுச்சு. இஸ்மவேல் பிறந்த உடனே 13 வருஷ காலங்கள் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்துருச்சு. அவன் ஜெபம் பண்ணானா பண்ணி எனக்கு தெரியாது, நீ ஆபிரகாம் தான் கேட்கணும். ஆனா 99 வயசுல கர்த்தர் தரிசனமாகி சொன்னாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம்? உத்தம ஜீவி இல்லைன்னு அர்த்தம். ஏன் அவன் உத்தமதான் இல்லையே, அவன் தூக்கி எறிய வேண்டியதானே?
இல்ல, தேவன் அதெல்லாம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்ம பிழிஞ்சிட்டு சக்கியா தூக்கி போட்டுருவான். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அல்லேலூயா. வேகம் வாசிப்பு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்பு நம்ம தெரிவிச்சு பிடிப்போம். எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய செவியில் கேட்க நீ பிரசித்திப்படுத்துன்னு சொன்னார். என்ன சொல்றாரு? விதைக்கப்படாத வனாந்தரம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அந்த வனாந்தரமாக தான் இருந்துச்சு. போகிற இடம் என்னன்னே அவனுக்கு தெரியல. எபிரேயர் வாசிக்கும் பொழுது அவன் போகிற இடம் எந்த இடமே தெரியாது. முழுவதும் வனாந்தரம். கர்த்தரை அழைத்த பொழுது நீ வீட்டுக்கு நீ வா, என்னை தேடி வா, என்னை நம்பி வா, உனக்கு அடுத்த வாரம் ஒரு வீடு கொடுக்குறேன் சொன்னார். இல்ல, என்னைக்கு ரட்சிக்க வேண்டுமோ நம்முடைய வாழ்க்கை வனாந்தரத்துல தான் இருந்தோம். அல்லேலூயா. சிங்கப்பூர்ல நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன். ஒரு மாதம் 30,000 சம்பாதிச்சேன். ஆண்டவர் வேணாம் வந்த உடனே என் வாழ்க்கை 30,000 கொடுத்தா இல்ல, வனாந்தர வாழ்க்கை தான். இந்த வனாந்தரத்துல கர்த்தர் சொல்றாரு, இந்த வனாந்தரத்துல விதைக்கப்படாத வனாந்தரம். இந்த விதைக்கப்படாத வனாந்தரத்துல என் ஜனம், என் பிள்ளைங்க ஆபிரகாம் அது யாரா இருக்கட்டும் அவங்க என்னை பின்பற்றி வந்தாங்க. அல்லேலூயா. விதைக்கப்படாத வனாந்தரத்துல என்னை பின்பற்றி வந்ததை நான் மறந்து போவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே. அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்த பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை நம்பி வந்தோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஒரு இனத்தையும் ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அதை வனாந்தரத்தை சுத்திட்டே இருக்கான். அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை அவங்கிட்ட உத்தமம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருக்கலாம், உண்மைதான். ஆனா தேவன் எதை பார்க்கிறான்னு சொன்னா, இன்றைக்கு விழுந்து கிடக்கிற நம்முடைய விழுகி அல்ல, நம்ம துவக்க காலத்துல கர்த்தரை நம்பி ஓடி வந்த பாருங்க அந்த ஓட்டத்தை கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. விதைக்கப்படாத வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்து, ஆண்டவராக இயேசு சொன்னாரு, நீங்க எல்லாத்தையும் என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அதெல்லாம் கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. நம்ம ஆண்டவருக்கு நீ எதையாவது ஒரு சின்ன காரியம் ஏதாச்சுன்னா அதெல்லாம் தேவன் அவர் 10 மடங்கா தேவன் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படி தேவன் உடனே கொடுக்கறனாலும் பரவாயில்ல, ஆனால் நிச்சயமா செய்யலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுடைய செவிகள் கேட்கும்படி நீ சொல்லு. என் ஜனங்களுடைய காது கேட்கணும். விதைக்கப்படாத வனாந்தரத்துல என்னை பின்பற்றி வந்ததை நான் மறக்க மாட்டேன். அப்போ ஒண்ணுமே பாஸ்வேர்டு சாட்சி நீ நமக்கு சொன்னாங்க கடந்த எங்கோ இருந்தா அந்த ஊழிக்கு வராங்க. அதனால அவருடைய உணவு எப்படி இருந்திருக்கும், அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்திருக்கும், எப்படி சாப்பிட்டுருப்பாங்க, எப்படி தூங்கி இருப்பாங்க, எந்த கொசுக்கடி, எந்த நெருக்கடி, எந்த அளவுக்கு உணவு சாப்பிட முடியும், சில வேலையில உணவு இல்லாம இருந்திருக்கும். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தரையே நம்பி அந்த வனாந்தரத்தின் சூழ்நிலைகளை கர்த்தரை நம்பி வந்தத தேவன் இன்றைக்கு அவர் மறக்கவில்லை. ஒருவேளை நம்முடைய முந்தின நாட்கள் நடந்த உபத்திரத்தை நம்ம மறந்திருப்போம், கர்த்தரை மறக்க மாட்டோம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? இப்ப சாத்தான் சொல்லுவான், என்னப்பா இப்படி இருக்கிறாரு? கர்த்தர் சொல்றாரு, என் புள்ள அன்னைக்கு வந்தான் பத்தியா, நான் கூப்பிட்ட பொழுது எல்லாத்தையும் தூக்கி எழுதாம அதையே திரும்ப கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, நீ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் என்னை பின்பற்றி வந்த. இரண்டாவது இள வயது பக்தி. என்ன பக்தியா? இள வயது பக்தி. ஓசியால சொல்றாரு, இப்ப நம்ம பக்தி எப்படி இருக்குதான் வாசிப்போம். ஓசியால வாசிக்க சொல்றாரு, ஓசியால சொல்றது இப்ப நம்முடைய பக்தி நிலைமை எப்படி இருக்குச்சுன்னா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? இப்ப நம்ம பக்தி எப்படி இருந்துச்சுன்னா காலையில் காணும் மேகத்தை போல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எல்லாம் ஸ்டைலிஷா ஜபம் வந்துருச்சு நமக்கு இல்ல, அப்படியே 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 போயிடும். நம்ம பக்தினாவே நமக்கு என்னன்னு தெரியல இப்ப. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் இள வயதின் பக்தி. அல்லேலூயா. ஓசியா 2:15 சொல்கிறது. 2:15 வாசிப்போம். ஓசியாவை பத்தி 2:15. அப்பொழுது
அந்த இளவயதின் பக்தி ஆண்டவர் மறக்காதது. அல்லேலூயா. தானியேல் 1:8 சொல்கிறது, அந்த பக்தி வைராக்கியம் ராஜாவுடைய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. அந்த பக்தி வைராக்கி இளவயதின் பக்தி. அல்லேலூயா. இளவயதின் பக்தியை கர்த்தர் கவனித்து பார்க்கிறாரு. அந்த பக்தியை தேவன் ஒரு நாள் மறந்து போகவே மாட்டாரு. இப்ப நம்மளால முட்டிப்படக்குள்ள சுகர்னு சொல்றாங்க, அதுன்றான் இதுன்றான். இல்ல சேர்ல உட்கார்ந்தாதான், இல்லைன்னா இடுப்புலாம் தேய்மானம் ஆயிடுச்சு. சேர்ல உட்கார்ந்து அல்லேலூயா சொல்ல முடியுமா? நமக்கு அப்படியே உள்ள புத்திக்கே இருக்குது. ஐயோ சேர்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுமா? சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் போயிருந்தேன். ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கெட்டு மாதிரி அங்கே போயிருந்தேன். எனக்கு நீங்க ஒரு சின்ன செய்தி கொடுக்கணும்னாங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து பேசுறாரு. எனக்கு உட்கார்ந்து பேசுறான்னு நினைக்கிறதான் வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம பழகிட்டோம், எழுந்து நின்று தான் நம்ம பேசுறோம், பழகிட்டோம். அந்த பக்தி அவர் மறக்க மாட்டார். இன்னைக்கு நமக்கு கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, படுத்துக்கிட்டே சோத்திரம் 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 சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா கதை இப்ப படுத்துட்டு தூங்கிக்கிட்டே சொல்றேன் சோத்திரத்தை அல்ல, அந்த பக்திய இளைய வயது பக்திய அவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் வெறுங்கால முட்டி போட்டு இருக்கிறோம், எவ்வளவு முட்டி போட்டு முட்டி எடுக்க மாட்டிருக்கோம். கையை உயர்த்தி ஜெபிச்சா உயர்த்திலே ஜெபிப்போம். இப்ப கை உயர்த்த முடியல, இப்ப கை உயர்த்த முடியலன்னு சொல்லிட்டு கர்த்தர் தூக்கி எறிய மாட்டாரு. நம்முடைய இளவயது பக்தி அவர் கொடுக்கிறாரு. கடந்த நிமிடத்துமா இளவயது பக்தியை நான் பார்த்தபடினாலே என் நேரத்தில் நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். இன்னைக்கு சோர்ந்து போயிட்டாங்க, உணர்ந்து போயிட்டாங்க, நம்பிக்கைலாம் போயிடுச்சு, உண்மைதான். நான் அவரை கைவிட மாட்டேன். ஏன்னா இளவயதின் பக்தி அதை நினைச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 3வது சொல்ற வாசிப்போம். எரேமியா 2:2 வாசிப்போம். மூணாவது சொல்றாரு. முதலாவது விதைக்கப்படாத வனாந்தரத்தை நாம் பின்பற்றி வந்தோம். 2வது இளவயது பக்தி. இளவயது பக்தி. அப்பெல்லாம் உபவாசம் பண்ணா அடிச்சுட்டு இருப்போம். இப்ப உபவாசம்னே பயமா இருக்கு. உண்மையிலையா? இப்பெல்லாம் ஜபம்னா முட்டி போட்டு அவ்வளவுதான். இன்னைக்கு ஜபம் எல்லாம் மாறிடுச்சு. ஆனா கர்த்தர் இளவயதின் பக்தியை மறக்கலன்னு சொல்றாரு. 3வது, நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது, மனவாட்டியாக மாறின பொழுது உனக்கு இருக்கிற நேசத்தை நான் நினைச்சிருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு சகோதரிமார்கள்லாம் திருமணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல பொதுவாக எங்க வைஃப்க்கு வந்து வெறும் காஃபி தான் பிடிக்கும். எனக்கு டீ மட்டும் தான் பிடிக்கும். காஃபி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்ப எங்க வீட்டுல திருமணம் ஆன பிறகு ஒருத்தருக்கு காஃபி, ஒருத்தருக்கு டீ. இப்ப ரெண்டும் போட்டா என்ன ஆகும்? இப்ப என்னன்னா நான் ஒண்ணு மாத்திக்கொள்ளணும். பொதுவாக நமக்கு மாத்திக்கிற சுபாவம் நமக்கு இல்லாம போயிருச்சு. இப்ப யார் மாத்திக்கிறான்னு எங்க வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா, இனி காஃபி வேணா டீ மட்டும் குடிச்சாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ திருமணமான பிறகு மனவாட்டி ஆகிய என்னை ஏற்றுக்கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டு மனவாட்டியா நீ வந்த பிறகு உனக்கு எதெல்லாம் நேசிச்சியோ அதெல்லாம் நீ எனக்காக விட்டு கொடுத்துட்ட. அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு கிரிக்கெட்னா அவ்வளவு பிடிக்கும். அதுக்காக சில பேட்லாம் வாங்கியிருக்கேன், பல பணம் செலவு பண்ணி வாங்கியிருக்கேன், பெரிய பெரிய கிரவுண்டுக்கு விளையாடிட்டு இருக்கேன். ஆனா கர்த்தரா கிரிக்கெட்டாக நிற்கும் போது வழியே இல்லை. கர்த்தர் நேசம். ஆமென் சொல்லுவோமா? ரத்தத்திலே ஊறி இருக்கீங்க, தூங்காம கூட கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லுவோம். அந்த ரத்தத்துல ஊறி இருக்குன்னு சொல்லுவோம். அந்த ரத்தத்திலேயே ஊறின சில சுபாவங்களையும் கிறிஸ்துவின் நிமித்தமாக எல்லாத்தையும் நம்ம தூக்கி எறிய பார்த்தீங்களா? அதெல்லாம் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. அதெல்லாம் நினைச்சிருக்கிறேன். என் பிள்ளை என்னை தேடி வந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பொட்டு வச்சிருந்தா அதை எடுத்துட்டாங்க. சில விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்துட்டோம். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இங்க சொந்தக்காரனோட போய் உலக மனுஷனோட வாழ முடியாது. அதெல்லாம் வேணாம்னு சொல்லி அதெல்லாம் விட்டு விலகி வந்ததெல்லாம் நாம் மறந்துருப்போம். கர்த்தர் மறக்கல. அதான் சொன்னாரு, அவள் வாழ்க்கை பட்ட பொழுது என் நிமித்தமாக இருந்த நேசத்தை நான் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவன் சொன்னாரு, மறுபடியும் உன் நிலையை நான் நிறுத்த போகிறேன். ஆண்டவர் மறக்காத தேவனுங்க, உன்னை மறக்காத தேவன். விதைக்கப்படாத வனாந்தரத்தை அவரை பின்பற்றி வந்ததை அவர் கவனிச்சு பார்த்தாரு. என் பிள்ளை நம்பி வந்தா ஒண்ணுமே இல்லை, வான்னு விட்டேன், இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். அதெல்லாம் தேவன் மறக்கல. 2வது இளவயது பக்தி. ஆண்டவருக்காக பக்தியா ஓடின ஊழியங்கள், ஓட்டங்கள். இன்னைக்கு ஊழியம் செய்ய முடியல, உண்மைதான். ஆனா அன்னைக்கு ஓடின ஓட்டங்கள், கைப்பிரதி கொடுத்தது, அங்க போனோம் இங்க போனோம், பாஸ்டர் வாங்க, காலையில போன ஊழியத்தை நைட் வருவோம்.
வீட்டுல அவ்வளவு திட்டி இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு ஊழி செஞ்சிருப்போம். இன்னைக்கு நம்ம போகல, ஆனா அன்னைக்கு போகணும். அதை கர்த்தர் நினைப்பாங்க. அல்லேலூயா. வாழ்க்கை பட்ட பொழுது அவருடைய மனவாட்டியா நம்ம மாறினோடனே, மனவாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி வஸ்திரங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். திருமணம் ஆனோடனே அந்த மகளுடைய வாழ்க்கையை எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும், முழுவதும் சேஞ்ச் ஆயிரும். இதுவரைக்கும் தன்னை மாத்திரமே தன்னுடைய சோதரமா இருந்தவங்க இனி மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக தான் எல்லாரையும் மாத்திக்கலாம். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ நிறைய காரியங்களை விட்டு கொடுத்திருக்கிற, எனக்காக நீ விட்டு கொடுத்திருக்கிற. இந்த உலகத்தில் இருக்கிற நபர்களே நிறைய காலத்தை விட்டு கொடுத்திருக்கிறோம். அதை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மறந்துடுவாங்க, கர்த்தரை மறக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நினைவு ஆண்டவர் நான் நினைத்திருக்கிறேன், அதனாலதான் உன் தலையை நான் மறுபடியும் உயர்த்த போகிறேன், உன் நிலையை நான் மறுபடியும் நிறுத்த போகிறேன், நான் உன்னை மறுபடியும் நான் நிறுத்துவேன், உன் தலை உயர்த்தப்படும். ஏன்னா உன் பக்தி, உன் இளம் வயது பக்தி, என் மேல நேசம், அதெல்லாம் மறந்துவிடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல, நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன். ஆகினால நான் உன்னை மறுபடியும் உன் நிலையை நிறுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுறார். அல்லேலூயா. வாழ்க்கை மறுபடியும் சிறகுகள்லாம் இழந்து போன ஒரு கழுகா இருக்கலாம், தேவன் நமக்கு மறுபடியும் சிறகுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த சிறகுகள் மறுபடியும் வரப்போகிறது. நான் உயிர்த்திருந்த ஒரு வல்லமை நமக்குள்ள வரப்போகிறது. நாம் மறுபடியும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கழுகு எல்லாத்தையும் இழந்து போன பிறகு அங்கே போறவரை காதல் நினைக்கும். கழுகுடைய நிலைமை பரிதாபத்துக்கு நிலைமை. கழுகு பாவம் உட்காந்துட்டே இருக்கும், எல்லாத்தையும் இழந்து ஒரு உரிக்கப்பட்ட கோடிமா இருக்கும். அந்த வழியா போகிற காகங்களும் மற்ற பறவைகளும் பார்த்து ஏளனமா இருக்கும். ஆனா திரும்பவும் கழுகு இழந்து போன சக்தியை ஏன் தேவனை சொல்றாருன்னா, நாம் ஒருவேளை இழந்து போன விடத்தை திரும்பவும் கர்த்தர் கொடுத்து நம்ம உயிரிழக்க போகிறோம். ஜோபனமா கண்ணில் மூடி வைப்போம். கரெக்டாக நம்ம நேரம் முடிய போகுது. எல்லாரும் கண்ணில் மூடி இந்த 3ஆம் நாள் வந்திருக்கிற நாம கர்த்தர் மறுபடியும் உயிரிழக்க போகிறார். ஒரு உயிர் திறந்த வல்லமை அந்த சரீரத்துக்குள்ள வரப்போகிறது. எந்த காற்று மழை வந்தாலும் கழுகு இந்த பக்கம் அந்த பக்கம் அசையவே இல்லை, உறுதியா நிற்குது, உறுதியா நிற்குது. நான் இழந்து போன வல்லமை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேங்கிற நம்பிக்கை எனக்கு கர்த்தருடைய மறுபடியும் உங்க தலையை உயர்த்த போகிறா. உங்க சரீரமெல்லாம் மாற போகிறது. மறுபடியும் கர்த்தருடைய சரீரத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறா. ஒருவேளை வியாதி நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக நீங்க சிறைப்பட்டு இருக்கலாம். கர்த்தருடைய சிறையிருப்பை தேவன் மாற்றி உங்க தலையை கர்த்தர் உயர்த்தி உங்களை மறுபடியும் முன்போல மாற்ற போகிறார். கிடக்கிற மண்மேடை தேவன் கட்டி எழுப்புகிற தேவன். உங்க வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட போகிறது. நீங்க கட்டி எழும்பி நிப்பீங்க. கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவா. மறுபடியும் உங்க நிலையை படுத்துகிற தேவன். ஓ ரபல சந்தர ரிபாங்க ரபல ரப. கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப போகிறார். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓ thank you Lord, உமக்கு நன்றி ஆண்டவரே. எழும்பு எழும்பு பலன்கொள். கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களை எழும்பினபடி நீ எழும்பு. ராகாபை வதைத்தது நீ அல்லவா? எழும்பு எழும்பு, முந்தின நாட்களை போல நீ எழும்பு என்று சொல்லி கர்த்தரோடு பேசுகிறா. நீ எழும்பு, நீ எழும்பு. நான் உன்னை ஒரு நாளும் மறக்கவே இல்லை, ஒரு நாள் நான் உன்னை மறக்கல. நீ செய்த ஊழியங்கள், நீ செய்த காரியங்கள் மறக்கவே இல்லை. ஒருவேளை இதுவரைக்கும் நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறா, உன் தலையை நான் உயர்த்த போகிறேன், உன் தலையை உயர்த்த போகிறேன். எங்கு தலை குனிந்திருக்கிறாயோ, எங்கு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாயோ, அங்கேயே உன் தலையை நான் உயர்த்தி உன்னை மறுபடியும் நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறேன், நிலைப்படுத்துவேன், எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன், உன்னை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறேன். நீ அசைக்கப்படுவதில்லை. சீயோன் பர்வதமாய் நீ இருப்ப, நீ அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் கண்ணிகி உன்னை மறுபடியும் கட்டுவேன்னு சொல்லி உடைக்கப்படாத உன்னை மறுபடியும் நான் கட்டி எழுப்புன்னு சொல்லிக்கிறோம். 2ஆம் நாளிலோடு பேசுறீங்க ஆண்டவரே. பட்சித்த வருஷத்துடைய விளைச்சலை நான் திரும்ப கொடுக்க போகிறேன், மறுபடியும் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவரே. 3 நாள் கர்த்தரோடு பேசுறீங்க. நம்ம தலையை நான் உயர்த்த போகிறேன், உன்னை மறுபடியும் உன்னை கொண்டு வர போகிறேன். ஒரு ஸ்தானத்தில் நான் மறுபடியும் கொண்டு வர போகிறேன். ஒரு ஸ்தானம் மறுபடியும் கொடுக்கப்பட போகிறது. கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். ஒரு ஸ்தானத்தை மறுபடியும் கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கலாம், நீ முடங்கி இருக்க. இஸ்ரவேலிலிருந்து, யூதா தேவனுடைய ஆலயத்திலிருந்து அநேக தேவனுடைய
மங்கி கிடந்தது. கோரேசின் ராஜா வந்தான். எதெல்லாம் சிறைப்பட்டு போயிருந்ததோ தேவனுடைய பாத்திரங்களை மறுபடியும் ஆலயத்துக்கு கொண்டு வந்தான். கர்த்தருடைய மறுபடியும் மங்கி இருக்கிற உங்க வாழ்க்கை மறுபடியும் பிரகாசிக்க பண்ண போகிறார். சத்துரு ஒருவேளை நீங்க மங்கி இருக்கும்படியாக மூட்டை கட்டி இருக்கலாம், மங்கி இருக்கும்படி வாழ்க்கை மூடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிரகாசிக்க போகிற. மறுபடியும் அந்த பாத்திரங்கள் எருசலேமுக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தை அலங்கரித்தது போல கர்த்தரை மறுபடியும் அலங்கரிக்க போகிறார். மறுபடியும் ஒரு ஸ்தானத்துக்கு நீ வர போகிற. நீ கால் ஊன்றி நிற்க போகிற. சேனையாய் மாறுவ. கர்த்தரை மறுபடியும் சேனையாக உன்னை கர்த்தர் நிறுத்த போகிறார். அவருடைய ஆவியோட அபிஷேகம் உன்மேல் இறங்கும் பொழுது நீ மறுபடியும் ஒரு சிறையிருப்பெல்லாம் மாறும். உன் தலைகளை உயர்த்திக் கொள்ளும். அவர் யோசித்து சொன்னாரு, 3 நாளைக்குள்ளே நாம் எதிர்பார்ப்பா